அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டும் கிளம்பி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து ஐபேட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இஃபான் ப்ரோவும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. சரி ஓகே நம்ம அந்த கடையில் போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டும் சொன்னால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கடைக்கு நான் வந்து போகிறோம். இது ஒரு சின்ன ஒரு விளாக் மாதிரி பண்ணலாம்னா பார்த்தீங்கன்னா இந்த விளாகு கூகுள் மேப்புமே பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கடைக்கு தான் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கிறோம். டெக் சேனலில் தானே திடீர்னு விளாகு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கலாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாங்க போகிறோம். அது நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. ஐபேட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்க போகிறோம். சரி ஓகே அதை வாங்கி எப்படின்னா நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுவோம். அதை எப்படி வாங்க போகிறத பார்த்தீங்கன்னா ஒரு விளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு தான் ஐடியா கொடுத்தான். சரி ஓகே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. பட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளாக் தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெக் வீடியோஸ் வண்டிலாம். இதில் நம்ம பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ப்ராடக்ட் வாங்க போகிறதுக்காக சரி ஓகே இதையும் நம்ம வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. நானும் என் ஃப்ரெண்டுலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கூகுள் மேப்பை நம்பி போயிட்டு இருக்கிறோம். கூகுள் மேப் பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து கோளாறு கொடுக்குது தான். பட் இந்த சென்னையிலாம் பார்த்தீங்கன்னா ஹெவியான டிராஃபிக். ரீசெண்டாக ஒரு 1 வீக்காக பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டு இங்கே ஸ்டே பண்ணிட்டுக்கிறோம். வெயிலுமே பார்த்தீங்கன்னா சரியான வெயில், அதேமாதிரி சரியான டிராஃபிக். இங்கே இருக்கிறவங்களாம் எப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே வந்து ஒரு டவுட் கூட வந்துடு. பிகாஸ் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிடுச்சு. பட் இருந்தாலும் வேறு ஆப்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிக்னல்லாம் நின்றுக்கிறோம். நீங்களே பார்க்கலாம் டிராஃபிக். எங்கே பார்த்தாலும் டிராஃபிக்காக தான் இருக்குது. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு கூகுள் மேப்பை பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து iPhone 12 Pro Max இருக்குது. இதோட வீடியோ வேணும்னா அப்படி சொல்லலாம் கேளுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவும் பண்ணுறேன். நம்மளோட ஃப்ரெண்டோட ஃபோன் தான் அது. நீங்கள் கேட்டிங்கன்னா வீடியோ பண்ணலாம். இப்போ கூகுள் மேப்பை பார்த்தீங்கன்னா நம்பி போனதுக்கு ரீரூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ பார்த்தீங்கன்னா ரீரூட் பண்ணிட்டுக்குது. சின்ன சின்ன சந்துக்குள்ளலாம். ஆனால் கூகுள் மேப்பையும் பார்த்தீங்கன்னா குறை சொல்ல முடியாது. ஒரு சில டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்களை வந்து கரெக்டாக காமிச்சிடு. பட் ஒரு சில டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோளாறு கொடுத்துது. சென்னையில் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸ் இல்லாமல் சர்வே பண்ணிட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் லோக்கலாக இருந்தீங்கன்னா நீங்களாம் எப்படி அந்த ரூட்லாம் ஞாபகம் வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியவே இல்லை. பிகாஸ் நான் 1 வீக்காக பார்த்தீங்கன்னா சென்னையில் இருந்தேன். சரி ஓகே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கடைக்கு வந்தாச்சு. இந்த கடை தான் பார்த்தீங்கன்னா MRV எலக்ட்ரானிக்ஸ். இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐபேட் வாங்க போகிறோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ளே போயிட்டு நாங்கள் கேட்ட மாடல், அதுவும் இல்லாமல் நாங்கள் கேட்ட அந்த கலர் பார்த்தீங்கன்னா அந்த மாடலில் வந்து இல்லை. சரி ஓகே இருக்கிற கலரே பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டும் முடிவு பண்ணிட்டு இருந்தோம். எந்த கலர் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கடைசியில் உங்களுக்கு தெரியும். நாங்கள் ஐபேடுமே பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சசரிஸுமே வாங்கிக்கிறோம். ஆப்பிள் தான். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உள்ளே அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கரண்ட் இல்லை. நம்ம நேரமும் என்னவும் தெரில. சரி ஓகே என் ஃப்ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு நேராக கூப்பிட்டு வந்துட்டான். அடிக்கிற வெயிலில் பீச்சா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்கலாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். சரி ஓகே அப்படியே சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எடுத்து பீச்சுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து ஐபேட், அது மட்டும் இல்லாமல் ஆப்பிள் பென்சில் இதுவுமே இருக்குது. இந்த ரெண்டுமே தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கணும். சரி ஓகே அதை அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சில் பார்த்தா நடந்து போயிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வீடியோக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா நிறையா எஃபர்ட் இருக்குது. லைக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்பிள் பேடை பார்த்தீங்கன்னா எடுப்போம். அதாவது ஐபேட். நாங்கள் வாங்கின மாடல் பார்த்தீங்கன்னா iPad 10th Gen 64GB வேரியண்ட். இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற பார்த்தீங்கன்னா அந்த ரேப்பர், அதாவது ஸ்டிக்கர் மாதிரி அதை ரிமூவ் பண்ணுவோம். ஆப்பிள் ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணிட்டே பார்த்தீங்கன்னா தனி ஃபீலிங் தான். நான் ஆக்சுவலி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐபேட் அன்பாக்ஸ் பண்ணும்போது கூட சொல்லியிருப்பேன். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அந்த எல்லாத்தையும் அந்த குப்பைலாம் கொஞ்சம் ஓரமாக போட்டு இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுவோம். இதில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபன்னு. நானும் பாக்ஸ் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணேன். கஷ்டில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வரலை. மற்ற அன்பாக்சிங்லாம் அழகாக வருமே, நம்மளுக்கு ஏன்டா வரல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியோ ஓப்பன் பண்ணிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக போரியுமா. ஓப்பன் பண்ணிட்டுக்கப்புறம் வேறு பாக்ஸ்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து ஐபேட் தான் தந்தாங்க. ஐபேட் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் நாங்கள் எடுத்தது. இந்த கலர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ரேப்பரை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுவோம். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே பார்த்தீங்கன்னா வேறு லெவல். சரி ஓகே அப்படியே சொல்லிட்டு அது ரிமூவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபேடில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கினது வந்து 64GB ப்ளூ கலர். ஆக்சுவலி நாங்கள் கேட்டது பார்த்தீங்கன்னா எல்லோ கலர். பட் அந்த கலர் வர பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டோம்.
ஸோ அதுக்கப்புறம் பாக்ஸ்க்குள்ளே வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்பிள் ஸ்டிக்கர்ஸ், அதுக்கப்புறம் யூசர் மேனுவல், ஸோ அந்த புக்லெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சார்ஜர் தந்தாங்க. ஸோ கேபிள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டைப் சி கேபிள். ஸோ அந்த கேபிளோட குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. சரி ஓகே, திருப்பி எல்லாத்தையும் நம்ம உள்ளே வச்சுட்டு நம்ம அந்த பேடை பார்த்தீங்கன்னா வெளில எடுப்போம். ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்பிளோட பென்சிலுமே வாங்கியிருந்தோம். ஸோ இந்த பென்சிலோட அன்பாக்ஸிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்ச நேரத்தில் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பென்சிலை தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஐபேடை வந்து பூட் பண்ணுவோம். ஸோ இந்த பென்சிலை பற்றி பார்த்தீங்கன்னா நான் இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியிருக்குது, நான் சொல்கிறேன் அதை பற்றி. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐபேடை வந்து பூட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பூட் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் நடு வெயிலில் பார்த்தீங்கன்னா அதை ஷூட் பண்ணிட்டுக்கிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் வந்து தெரியும்னா ஸோ அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் பூட் பண்ணி செட்டப்லாம் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோஸ்லாம் பார்த்தா நான் வந்து ஷார்ட்ஸ்க்காக எடுத்தேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சைடில் அந்த ஃப்ரேம்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பிளாக்காக வரும். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் விலாக், அதனால தான். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம அந்த பென்சிலுமே பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ரேப்பரை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணலாம். ஸோ ரேப்பரை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வெள்ளை கலர் பாக்ஸ் இருக்குது. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளில எடுப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிக்கிறோம், ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவும் இருக்குது. பட் இருந்தாலும் திருப்பி இதுலேயும் சரி சும்மா கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த பென்சிலில் பார்த்தீங்கன்னா நம்ம வெளில எடுப்போம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர், ஸோ ஒயிட் கலர் வண்டிலாம் இருக்குது. பட் நீங்கள் iPad 10th ஜென்ரேஷன் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா ஸோ பென்சிலில் பார்த்தீங்கன்னா ஃபல் ஜென் வாங்க. பிகாஸ் செகண்ட் ஜென் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து கிடையாது. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாமல் வாங்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டனுமே பார்த்தீங்கன்னா அந்த பென்சிலை வந்து பண்ணிடுவோம். ஸோ இது ரிட்டன் கொடுத்துட்டு நாங்கள் ஃபல் ஜென் பார்த்தீங்கன்னா வாங்கிடுவோம். ஸோ இதோட இந்த விலாகை பார்த்தீங்கன்னா நான் என் பண்ணிக்கிறோம். ஸோ சேனல் ஆச்சு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மள இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் டெக் வீடியோஸ். பாய்.